Welcome to Jerry Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Tools and Properties Part 5. லாஸ்ட் கிளாஸ்ல பெயிண்ட் பிரஷ் டூல் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு டெக்ஸ்ட் டூலை பத்தி பார்க்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ண அப்படின்னா நீங்க இதுல டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் இருக்கு. டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி டிராக் பண்ண அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃப்ரேம் கிரியேட் ஆகும். இதில் டைப்பும் பண்ணலாம், இல்லை ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட்டை பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+P கொடுத்தா பேஸ்ட் ஆகிடும். இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேமை செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படியே அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்னு இருக்கும். கிளிக் பண்ணால் உள்ள ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட், டைனமிக் டெக்ஸ்ட், இன்புட் டெக்ஸ்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட்டு, இது நம்ம நார்மலாக டைப் பண்ண டெக்ஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டைனமிக் டெக்ஸ்ட்டு. கிளிக் பண்ணால் இங்கே இன்ஸ்டன்ஸ் நேம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா இப்போ இந்த ஜேடி டியூட்டோரியல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டைனமிக் டெக்ஸ்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் நேமை கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஹெட்டிங்னு கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இதில் HTMLஓ இல்லை ஜாவா ஸ்கிரிப்டோ யூஸ் பண்ணும்போது இதில் இன்ஸ்டன்ட் நேமை இந்த ஹெட்டிங்னு நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அந்த யூஸ்க்காக தான் இந்த டைனாமிக் டெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இன்புட் டெக்ஸ்ட்டு. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ண அப்படின்னா இதில் டைப் ஹியர்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் போயிட்டு இதில் டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+Enter. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இதோட அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம், அதாவது ப்ரிவியூ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டைப் ஹியர்னு இருக்கிற இடத்துல நம்மளால் டைப் பண்ணிக்க முடியும். இதுதான் இன்புட் டெக்ஸ்ட்டு. இது நம்ம டெஸ்ட்டு கொடுத்து அவுட்புட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும், அதாவது ப்ரிவியூவில் மட்டும்தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேரக்டர். இதில் டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டு, ஸ்டைலு, சைஸு, கலர் இதெல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபாண்ட்டு. இதில் இந்த ஆரோ கிளிக் பண்ண அப்படின்னா உள்ளே நிறைய ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டைலு. இதில் ரெகுலர், இட்டாலிக், போல்டு, இட்டாலிக் போல்டு இதெல்லாம் இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணலாம், இல்லை டைப் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை செலக்ட் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு சைஸு. என்டர் பண்ணியே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே ட்ராக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகும். சேம் செலக்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணலாம், இல்லை டைப் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை என்டர் பண்ணிட்டா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு கலரு. டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். சேம் இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டோம் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் லெட்டர் ஸ்பேஸிங். இதில் இந்த வேல்யூவை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறது மூலிமா லெட்டர்ஸ்க்கு நடுவில் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணலாம். நார்மலாக இதோட வேல்யூ வந்து 0 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து இப்போ இதில் செலக்டபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் டிசேபிள் பண்ணால் என்ன நடக்கும்னா Ctrl+Enter கொடுத்து ப்ரிவ்யூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ண முடியாது. இதுவே நான் செலக்டபிள் ஆப்ஷனை எனேபிள் பண்ணியிருந்தா இந்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ண முடியும். இதுதான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்துட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இது என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2வை சூப்பர் ஸ்கிரிப்டாக வரணும்னா இந்த 2வை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்கிரிப்டை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா மேலே போயிடும். அதுவே இந்த 2வை செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரிப்டை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா கீழே வரும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பேராகிராஃபு. இதில் அலைன்மெண்ட் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டை Ctrl+A கொடுத்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் லெஃப்ட் கொடுத்தா லெஃப்ட் சைடில் அலைன் ஆகும், சென்டரில் கொடுத்தா சென்டரில் இருக்கும், அலைன் ரைட் கொடுத்தோம் அப்படின்னா ரைட் சைடில் அலைன் ஆகும், ஜஸ்டிஃபை கொடுத்தோம் அப்படின்னா 2 பக்கமும் இல்லாமல் நம்ம அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். எல்லாமே அதுக்குள்ளேயே தான் நடக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஃபுல்லாமே ஃபில் ஆகிருக்க மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் இன்டென்ட்.
இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பேராகிராஃபில் இருக்க ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் அலைன் ஆகும். இது நீங்கள் வேண்டாம் அப்படின்னா 0 கொடுத்தனா ரீசெட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லைன் ஸ்பேஸிங். இதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது 2 லைனுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா 0 கொடுத்தா ரீசெட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் மார்ஜின். அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஓவராலாக பேராகிராஃப் லெஃப்ட் சைடில் மூவ் ஆகி மார்ஜின் அட்ஜஸ்ட் ஆகும். இதுவும் வேண்டாம் அப்படின்னா 0 கொடுத்தோன்னா ரீசெட் ஆகிடும். லாஸ்ட்டாக ரைட் மார்ஜின். சேம் அதே மாதிரி தான். அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஓவரால் பேராகிராஃபும் ரைட் சைடு மூவ் ஆகி மார்ஜின் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வேல்யூ வந்துட்டு 0 தான் இருக்கும். இது நீங்கள் தேவைப்பட்டால் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இன்றைக்கி கிளாஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.